ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் சிஎம் பங்க் சேத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ செக்மெண்ட் கட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பிராவலில் முடிஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அந்த செக்மெண்ட்டில் என்ன பேசியிருக்காங்கன்றதை டீட்டெயில்டாகவே பார்த்துடலாம். ஒரு ஷோ ஸ்டீலராக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா WWE கொடுத்துருக்காங்க. ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். செக்மெண்ட் ஸ்டார்டிங்கில் நம்முடைய ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா ரிங்குக்கு வராரு. ஒரு பேடஸான ஆரோவோட தான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா வராரு. ஃபேன்ஸ் எல்லாரும் பயங்கரமாகவே அவங்களுடைய ட்ரைபல் சீஃபை அக்னாலேஜ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாங்க. செக்மெண்ட் ஸ்டார்டிங்கில் ரோமன் ரெயின்ஸ் பேசுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ஓடிசின்ற மாதிரி வந்து பார்த்தா அந்த இடத்துல பயங்கரமாகவே சேன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் எடுத்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கையில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய ட்ரைபல் சீஃபை அக்னாலேஜ் பண்ணுங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அந்த இடத்துல ஓடிசின்னு ஃபேன்ஸ் பயங்கரமாகவே சேன் பண்ணுறாங்க. ரோமன் ரெயின்ஸ் அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓடிசியை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. லாஸ்ட் மந்த் ராயல் ரம்பிளில் சிஎம் பங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பண்ணி விட்டுருந்தான் என்ன, அதனால தான் நான் வந்து லாஸ்ட் வீக் மேடிசன் ஸ்கொயர் கார்டன் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்மளுடைய பங்கை ஸ்க்ரூ பண்ணன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ செத் ராலின்ஸ் ஏன் பண்ணேன், ஸோ செத் ராலின்ஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா கில் பண்ண ட்ரை பண்ணா, ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்டனுக்கு ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாமல் செத் ராலின்ஸை கில் பண்ண நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிஸ்னஸ் ரிலேட்டட் நான் வந்து இங்கே அட்ரஸ் பண்ண போகிறேன்றதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. பட் அந்த இடத்துல நம்மளுடைய செத் ராலின்ஸ் இன்டரப்ட் பண்ணுறாரு. செத் ராலின்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பயங்கரமாகவே வெல்கம் பண்ணுறாங்க. செத் ராலின்ஸோட தீம் சாங் சிங்கிங் பண்ணுறதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறாங்க. ஸோ செத் ராலின்ஸ் வந்து என்ன பேசுகிறாருன்னா, ரோமன் நீ வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பங்க் இந்த கம்பெனிக்கு ஒரு டேஞ்சரான ஆள் தான், ஸோ அதனால தான் அவனை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபினிஷ் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன், பட் நீ அதை பூந்து கெடுத்துட்டேன்ற மாதிரி நம்மளோட செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் நல்லா சேர்ந்தே பண்ணுறோம், பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ரொம்ப நாளாக பண்ண முடியாதுல்லன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் டைம் தான் ரீசன், நம்ம இன்னொரு சாப்டரும் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடியாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ பங்கும் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. பயங்கரமான சான்ஸோட தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் அங்கே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு. பங்க் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே காண்டாயிடுறாங்க. செத் ராலின்ஸாக இருக்கட்டும் ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும் பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா காண்டாயிடுறாங்க. பங்க் வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏறி நின்றுக்கிறாரு. நின்று மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல மைக்ரோஃபோன் எடுத்து பேசுகிறாரு. அந்த இடத்துல பங்க் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. நான் வந்து ராயல் ரம்பிளுக்கு வந்தேன், அது மட்டும் இல்லாமல் வார் கேம்ஸில் உங்கள் ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணேன், அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ராயல் ரம்பிள் வின் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. கிட்டத்தட்ட ரோமன் ரெயின்ஸை எலிமினேட் பண்ணார்ல, ஸோ அதுக்கான ரீசனை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல நான் ஒரு சில ஃபேவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிருந்தேன், பட் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அந்த ஃபேவர் எனக்கு எதுவும் தேவை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் ஒரு சில பஞ்சஸை நான் ரோமன் ரெயின்ஸுக்கு கொடுத்து தான் ஆகணுன்றதை நம்மளுடைய சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் ரோமன் ரெயின்ஸ் மேலே ஜம்ப் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே பிராவலை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறாங்க. இவங்க 3 பேருக்குமான பிராவல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே கொண்டு போகிறாங்க. இவங்க எல்லாரையும் பிராவல் பண்ணிட்டு நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரெசல்மேனியா சைனை வந்து பார்த்தீங்கன்னா காட்டிடுறாங்க. ஸ்டில் முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறமா செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணுறாரு. செத் ராலின்ஸ் டாமினேட் பண்ணதுக்கப்புறமா அவர் ஒரு சைனை போட்டுறாரு. ஃபைனலாக நம்மளே ஓடிசியும் டாமினேட் பண்ணுறாரு. ஸோ ஸ்டீல் ஸ்டெப்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பயங்கரமாகவே 2 பேரையும் துவம்சம் பண்ணிடுறாரு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ். அதுக்கப்புறமா ஃபைனல் வேஸாக ரோமன் ரெயின்ஸும் ஒரு சைனை போட்டுறாரு. இதுக்கப்புறமா இந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. பெரிய லெவலில் பேசினாலும் பிராவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக ஒரு 3 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனை முடிச்சு வச்சிருக்கானுங்க. ஸோ 6 மணிக்கு பார்க்கலான்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பீங்க, பட் இருந்தாலும் மார்னிங் 3 o'clockலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. ஸோ இதை பற்றி என்னோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. 3 மணிக்கு நான் டேப் பண்ணிட்டு இருக்கேன். சரி ரைட் விட்டுருங்க. இப்போ வரைக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராவல் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இவங்க 3 பேருக்குமான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெசல்மேனியாவில் இருக்கும்ன்றது தான் என்னோட ஒப்பீனியன். கண்டிப்பாக இருக்கும், இவ்வளோ பண்ணிட்டானுங்க, ஸோ மேட்ச் வைக்காமல் இருப்பானுங்களான்ற மாதிரி தான். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ அப்கமிங் வீடியோஸ் வந்துங்கன்னே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இப்போ ரிசல்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங்குள்ளே அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஏன்னா எனக்கு மேட்ச் இருக்குது, ஸோ அதை வேறு பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணேன். நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட்டாக வீடியோ வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.